ஓகே, the next one, dissolution of partnership can take the following forms. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் டிசொல்யூஷன் ஏற்பட்டுச்சுன்னா கீழே வர இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சேஞ்ச் இன் த எக்ஸைட்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது லாப பகிர்வில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர், புதுசாக ஒரு கூட்டாளியை சேர்ப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ், ஏதாவது பார்ட்னர் வந்து இறந்துருக்கலாம், அதர்வைஸ் வந்து அவங்க என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகல், ஒருத்தர் விலகி இருக்கலாம், இல்லைனா இறந்துருக்கலாம், இதனால் டிசொல்யூஷன் ஆகியிருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர், அதாவது நொடிப்பு நிலை ஏற்பட்டிருக்கும், அவங்ககிட்ட ஒன்றுமே அமௌண்ட்டே இல்லை, ரொம்பவுமே ட்ரை ஆயிடுச்சுன்னா அதை தான் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு கூட்டாண்மை காலம் முடிவடைஞ்சதுன்னா கூட்டாண்மையிலேருந்து அவன் விலக நேரிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காம்ப்ளிட்டேஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு வெஞ்சர், அதாவது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாண்மை தொழில் வந்து முடிவுக்கு வருது. இந்த ஒரு பொருளை தயாரித்து முடித்த உடனே இந்த வந்து ஃபேம் அந்த கூட்டாண்மையை நம்ம கலைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தால் அதில் கலைச்சிக்குவாங்க. அதே மாதிரி டிசொல்யூஷன் ஆஃப் பை அக்ரிமெண்ட், உடன்படிக்கையால் கலப்பு, ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தாங்கன்னா இந்த பீரியடுக்குள்ளே நம்ம வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் வெளியே போய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாடா dissolution of partnership firm is taken place in two ways. அதாவது டிசொல்யூஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவன கலைப்பு ரெண்டு விதமாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. டூ கேட்டகரிஸ் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட் அண்டு பை ஆர்டர் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டோட ஆர்டர் படி வந்து டிசொல்யூஷன் பண்ணலாமாம்மா. அதர்வைஸ் இன்னொரு செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றம் மூலமாக கலைப்பு ஏற்படும். செகண்ட் ஒன் வந்து நீதிமன்றத்தால் கலைப்பு ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீதிமன்றத்தோட ஆணை இல்லாமல் கலைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிசொல்யூஷன் ஆஃப் வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட், செகண்ட் ஒன் பை ஆர்டர் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட்டோட ஆர்டர் இல்லாமையே கலைப்பு ஏற்படும், அதர்வைஸ் கோர்ட்டோட ஆர்டரோட நடைபெறும்னு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட், அதாவது நீதிமன்ற ஆணை இல்லாமல் கலைப்பு எப்படி ஏற்படும்னு பார்க்கலாம். பை அரேஞ்ச்மெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட் எ ஃபார்ம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டாளியின் உடன்பாட்டால் அவனே மியூச்சுவல் கன்சென்ட்டாக இருந்து அவனே என்ன பண்ணுறான், நான் வந்து போயிடுறேன். அதாவது பார், எ ஃபார்ம் மே பி டிசால்வ்டு வென் ஆல் த பார்ட்னர்ஸ் அக்ரி டு க்ளோஸ் the affairs of the firm just as a partnership is created by contract. It can also determined by contract. அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாளி அவனே உடன்பாட்டால் வந்து அவன் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து கூட்டாண்மை எப்படி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையிலானதை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அனைத்து கூட்டாளிகளும் என்ன சொல்கிறாங்க, ஒன்று சேர்ந்து கூட்டாளிகளுக்கிடையே என்ன பண்ணுறோம், ஒரு உடன்பாடு மியூச்சுவலாக நம்ம கலைச்சிக்கலாம், எல்லாத்தோட ஒரு பர்மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட். எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்து நம்ம கலைச்சிக்கலாம் அப்படின்னு வர்றது தான் பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் சி பை இன்சால்வன்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் பட் ஒன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் தவிர அனைத்து கூட்டாளியின் நொடிப்பு நிலை அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கான், மற்ற 3 பேர் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்பவுமே இன்சால்வன்சி ஆயிடுறாங்க, நொடிப்பு நிலை ஏற்பட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்மை டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் வென் த ஆப்ஜெக்டிவ் பிகம் இல்லீகல், அதாவது ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பார்ட்னர் நான் விளைவிக்கிறேன், எனக்கு இந்த வேண்டாம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன ஆகும், தானாகவே வந்து ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டுரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இது இல்லீகல் பிஸ்னஸ்னு அவன் நம்ம வேண்டான்னு சொல்லி வெளியேறிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீதிமன்ற ஆணை இல்லாமையே இதையும் கலைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வென் த பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை த பார்ட்னர்ஷிப் பிகம்ஸ் இல்லீகல், த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்டு. அதே தானாக என்ன ஆயிரும், இது இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்ட்டு அவங்களே வெளியே வந்துடுவாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் பை நோட்டீஸ் ஆஃப் டிசொல்யூஷன் இன் த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் when any partner gives in a writing to all the other partners indicating his intention to dissolve the firm will be dissolved. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவிக்கையால் நோட்டீஸ் கொடுத்து கலைச்சி தராங்க. அதாவது இன்கேஸ் ஒரு பார்ட்னர் என்ன பண்ணுறா விருப்பமுறி, அதாவது அவனே விருப்பமாக வந்து ஏதாவது ஒரு பார்ட்னர் என்ன ரைட்டிங் மூலமாக எழுத்து மூலமாக நான் வந்து அந்த எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தனது விருப்பமான கலைப்பை தெரிவித்தால் அவன் என்ன பண்ணிக்கலாம், நிறுவன கலைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் பை நோட்டீஸ், அதாவது ஒரு ரைட்டிங் லெட்டர் மூலமாக எனக்கு இது பிடிக்கல இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 5th ஒன், and certain contingencies. That means சில நிகழ்ச்சிகள் நிகழ்வுறுவதால் கலைப்பு. சில என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறும், அது மூலமாக கலைப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, dissolution of partnership itself might involve the dissolution of the firm unless parties agree to continue it, otherwise it will take place. That means சில நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுனால பார்ட்னர்ஷிப் கலைப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one, on the expiry of the specified period in case of partnership for fixed term. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கூட்டாண்மை முடிவரும் அப்படின்னு ஒரு எழுதியிருந்தோம், டைம் பீரியட் டியூரேஷன் எழுதிருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி on the completion of the particular adventure for which it has been formed in case of particular partnership. That means குறிப்பிட்ட ஒரு தொழிலை செஞ்சு முடிச்சுட்டா நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன் த டெத் ஆஃப் பார்ட்னர், யாராவது கூட்டாளி இறந்துட்டா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், அதாவது ஒருத்தர் விலகிட்டா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கலைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆன் த இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர், அதாவது ஒரு கூட்டாளியோட நொடிப்பு நிலை ஏற்படும் போது ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி in all the above cases in the business is not continued by the remaining partners, dissolution of the firm takes place automatically. அதாவது மேற்காணும் அனைத்து சூழ்நிலையும் அனைத்து கூட்டாளியும் தொடர்ந்து கூட்டாண்மையை நடத்த இயலாமல் தானாகவே நிறுவன கலைப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மேலே இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட்டாளிகள் என்ன பண்ணலாம், நடத்த பிடிக்கலைன்னா நம்ம டிசால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட், நெக்ஸ்ட் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் த்ரோ கோர்ட் மூலமாக, அதாவது நீதிமன்றத்தால் கலைப்பு ஏற்படும் இல்லையா, அது பார்க்கலாம். த கோர்ட் மே ஆர்டர் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அட் எ ஷூட் ஆஃப் பார்ட்னர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கியூம்ஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் கூட்டாளி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒருவர் கூட்டாளியாக இருக்கிறவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வழக்கு தொடர்ந்துருக்கலாம், அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் கலைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வென் எ பார்ட்னர் பிகம் இன்சான்ஸ். இன்சான்ஸ் மீன் பைத்தியம், யாராவது ஒருத்தர் வந்து மைண்ட் அன்சவுண்ட் மைண்ட், அதாவது வயசு என்ன சொல்கிறது, பைத்தியமாயிட்டா, அது அவன் மேலே கேஸ் கொடு, அவன் பைத்தியமாயிட்டா ஆனால் பார்ட்னராக இருக்கான், அவனை வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கான், அவனை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெர்மனண்ட் இன்கெப்பாசிட்டி ஆஃப் எனி பார்ட்னர், அதாவது நிலையான ஒரு திறமையற்ற ஒரு பார்ட்னராக இருந்தால் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்கண்டக்ட் ஆஃப் எனி பார்ட்னர், அதாவது ஒருவரோட மிஸ்கண்டக்ட் மீன் ஒரு ஒழுக்கக்கேடு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கேஸ் போடலாம், அதாவது கோர்ட்டு மூலமாக நம்ம விலகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் விச் மேக்ஸ் த பிஸ்னஸ் இம்ப்ராக்டிசபிள் அப்படிங்கிறாங்க. அதாவது உடன்பாட்டை தொடர்ந்து மீறுகை, அதாவது நம்ம உடன்படிக்கை போட்டிருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து அதை மீறி வந்து பார்ட்னர்ஸ் வந்து செயல்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா வெளியே வந்துடலாம், கேஸ் போடலாம், அதாவது கோர்ட் மூலமாக நம்ம கலைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு தேர்ட் பர்சன், அதாவது என்ன சொல்கிறாங்க, உரிமை மாற்றம், அதாவது என்ன சொல்கிறாங்க, உரிமை மாற்றம், நமக்கு கொடுத்த ஒரு உரிமையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு யாருக்காவது கொடுக்கும்போது நமக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அப்போ என்ன பண்ணிக்கலாம், கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கண்டினியூடு லாஸ், தொடர் நட்டமாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோர்ட் மூலமாக நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ ஆர்டர் ஆஃப் த கோர்ட், அதாவது கோர்ட் மூலமாக நம்ம டிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சுதுடா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.